பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 8:2 இப்படியாய் கூறுகிறது: பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்பதாக. குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி, த பிரைஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் இன்ஃபேன்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். குழந்தைகளைப் போல பலகீனமாய் காணப்படுகிற அவருடைய பிள்ளைகளான நம் மூலம் துதியை உண்டு பண்ணி அதன் மூலம் நம்மை பலனடைய செய்கிறவர் கர்த்தர். இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கழுதை குட்டியின் மேல் பவனியாக வந்தார். அந்த வேளையில் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு தேவாலயத்தை 2ஆம் விசை சுத்திகரித்த பின்பு அநேக குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் இயேசு சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து இயேசுவை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரா என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று மத்தேயு 21:16 இயேசு கூறின வேளையில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினதாய் காணப்பட்டது. துதியில் பெரிய வல்லமை காணப்படுகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா பகைஞர்களையும் பழிக்காரர்களையும் அடக்கி போடுகிற வல்லமை துதியில் காணப்படுகிறது. நம்முடைய சத்துருவாகிய பொல்லாத பிசாசை அடக்கி போடுகிற வல்லமை நம் துதியில் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளைப் போல வெட்கப்படாமல் ஆண்டவரை எல்லா இடங்களிலும் எவ்வேளையிலும் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை அவருக்காக ஏற்படுத்தினதன் நோக்கமே அவரை துதிக்கும்படிக்கும் அவருடைய துதியை சொல்லி வருவதற்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுலும் சீலாவும் தங்களுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு ஸ்திரீயை பிடித்திருந்த அசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தின வேளையில் அவளால் ஆதாயம் அடைந்தவர்கள் அநேக அடிகளை அடித்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் தங்கள் அதிகாரிகளிடம், யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று கூறினார்கள். அதிகாரிகள் அவர்களை சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின வேளையில் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. துதிக்கு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைக்கிற வல்லமை காணப்படுகிறது. யோசுவாவின் நாட்களில் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தவுடன் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது அடைபட்டு போன எரிகோ பட்டணமாயிருந்தது. கர்த்தர் அவர்களிடம் 6 நாட்கள் ஒரு முறை பட்டணத்தை சுற்றி வரும்படி சொன்னார். 7ஆம் நாள் 7 முறை பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். ஆசாரியர்கள் நெடுந்தொனியாய் எக்காலத்தை ஊதும்போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். உடனே அவர்களுக்கு முன்பாக எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. துதியின் ஆர்ப்பரிப்பு சத்தத்தின் முன்பு எரிகோவின் தடைகள் நிற்க முடியவில்லை. யோசபாத் ராஜாவின் நாட்களிலும் 3 தேசத்தின் ராஜாக்கள் அவனுக்கு எதிராக வந்தார்கள். அவன் யூதாவை பாடி துதி செய்ய முன்னிறுத்தின வேளையில் எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்து அழியும்படிக்கு கர்த்தர் செய்தார். நீங்கள் துதிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். எரிகோக்கள் விழும். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அழிவார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை உயர்த்தும் துதி எப்பொழுதும் உங்கள் நாவில் இருக்கட்டும். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகள் பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் எங்கள் வாயினால் துதிகளை உண்டு பண்ணி ஆண்டவரே அதன் நிமித்தம்
பகஞ்சனையும் பழிக்காரனை நாங்கள் அடக்கி போடத்தக்கதாய் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. எப்போதும் உம்மை உயர்த்துகிற துதி எங்கள் நாவில் இருக்கட்டும், எங்கள் இருதயத்தில் இருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்திருளும். மாட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.